அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் அதில் சேர முடியாது என்று மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணி தொடர்பாக தங்களுக்கு எந்த ஊசலாட்டமும் இல்லை என்று தற்போது பதிலளித்துள்ளார். பிஜேபி, பாமக இந்த இரண்டு கட்சிகளில் இருக்கிற அணியில் நாங்கள் ஒருபோதும் அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவோடு பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு சிறிய பங்கு உண்டு. ஆகவே அந்த கூட்டணியை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உண்டு. அதிலே எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை, ஊசலாட்டமும் இல்லை, மாற்று சிந்தனைக்கும் இடமில்லை. திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. அந்த வலிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது. திமுக கூட்டணியை உடைக்க அதிமுக மற்றும் பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் திருமாவளவனின் பேச்சை திமுகவிற்கு எதிரானது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருமாவை பொறுத்தவரை மிக தெளிவாக திமுக கூட்டணியிலே அவர் உறுதியாக இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரிடம் ஊடகங்களிலே இந்த திமுக கூட்டணியை உடைப்பதற்கான சில முயற்சிகளிலே இப்பொழுது பாஜக, அதிமுக இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். காரணம், இந்த கூட்டணியின் வலிமையை பார்த்து அவர்கள் அஞ்சுகிறார்கள். எனவே எதையாவது அவர் எங்கேயாவது எதற்காகவாவது பேசியதை எல்லாம் பெரிதுபடுத்தி திமுகவுக்கு எதிராக பேசியதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்படி அல்ல. திமுக கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது திருமாவோ இந்த கூட்டணியை விட்டு விலக மாட்டார்கள். காரணம், அவர்கள் இந்த கூட்டணியிலே அவர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள். கொள்கை ரீதியாக ஒன்றாக ஒன்றிணைந்து அவர்கள் இருப்பதையும் நாம் காண முடிகிறது.